கணேஷ், ஒருபுறம் இந்த காணும் பொங்கலை பல்வேறு பகுதி மக்களும் ரொம்ப சந்தோஷத்தோடு கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனால் மறுபுறம் மதுரை, சிவகங்கை போன்ற மாவட்ட மக்கள் வந்து சோகத்தோடு இந்த நாள் அணுகிட்டு இருக்கிறாங்க இல்லையா? நிச்சயமா தென் மாவட்ட மக்களை பொறுத்த வரைக்கும் பொங்கல் என்றாலே ஜல்லிக்கட்டு போட்டிகள் மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்கும் அவர்களுடைய பொங்கல் தின கொண்டாட்டங்களில். அந்த ஒரு நாள், அந்த ஜல்லிக்கட்டுக்கான ஒரு நாளுக்காக அவர்கள் நீண்ட நாட்கள் தயாராவதை நம்மால் பார்க்க முடியும். இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு இல்லை என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம். ஜல்லிக்கட்டை உடனடியாக ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்து நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று மக்கள் நல கூட்டணியின் சார்பாக இன்றைக்கு ஒரு உண்ணாவிரத போராட்டம் மதுரையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கே மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தற்போது பேசி வருகிறார். நேரலை பார்க்கலாம். குதிரை பந்தயத்திலே விரட்டுகிறார்களே, அது துன்புறுத்தலாகலையா? சவுக்கால் அடிக்கிறார்களே, யானை போட்டி கேரளத்திலே நடக்கிறதே. மெரின் டிரைவுக்கு போங்கள், அங்கே அழகான சாரட்டு வண்டிகளை பார்க்கலாம். குதிரைகள் பூட்டப்பட்ட சாரட்டு வண்டி, அதை சவுக்கை எடுத்து தொடுக்குகிறார். அனைவரும் அதிலே அமர்ந்து போய்க் கொண்டிருக்கிறார்கள். இனி நாளைக்கு என்ன ஆகும்? எங்களுடைய அடிப்படை பண்பாட்டை அழிப்பதற்குத்தான் எங்கள் மாட்டினத்தை அழிக்க பார்க்கிறார். ஒவ்வொன்றாக குறிவைக்கிறார். இது வேப்பம்பூ மாலை அணிந்த பாண்டிய நாடு. ஆத்திப்பூ மாலை அணிந்த சோழ நாட்டிலே இருந்து மகேந்திரனும் சிவஞானமும் வந்திருக்கிறார்கள். பனம்பூ மாலை அணிகின்ற சேர நாடு. இந்த வேப்பம்பூவை தருகிற வேப்பமரமே எங்களுக்கு சொந்தம் என்று சொல்ல ஆரம்பித்தார் அமெரிக்காக்காரன். அதுபோல இங்கே வேட்டை நாய்கள் இருந்தன. பிரசித்தி பெற்ற ராஜபாளையம் நாய், கோம்பை நாய், சிப்பிப்பாறை நாய் இருந்தது. இப்ப கிடையாது, ரொம்ப அபூர்வம். ஜெர்மன் ஷெப்பர்ட் என்றும் அல்சேஷன் என்றும் கலப்புக்காலை கொண்டு வந்து எல்லாம் கூட திரிச்சிட்டார். அதே போலத்தான் இங்க மாடுகளின் எண்ணிக்கை. சோழ மண்டலத்துக்கு பெருமை தேடுகிற உம்பளச்சேரி காளை மாடுகளை பற்றி மகேந்திரனும் நம்முடைய முத்தரசன் அவர்களும் சொன்னார்கள். இடுப்பளவு சகதியிலே அந்த மாடுகள் அந்த உழவு நுகத்தடியை தோளிலே சுமந்து கொண்டு, கழுத்திலே சுமந்து கொண்டு சொல்லும். அது அருகி போய்விட்டது. புலிக்குளம் காளைகள் எங்கள் பாண்டிய நாட்டை சேர்ந்தது, அருகி போய்விட்டது. காங்கேயம் காளைகள் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தது, அருகி போய்விட்டது. பர்கூர் காளைகள் காணாமலே போய்விட்டது. இப்பொழுது இந்த ஜெர்சி இனங்கள், அதை போல அங்கே வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய இனங்கள், இந்த இனங்களை கொண்டு வந்து திணிப்பதற்கான வேலை. இந்த தடைக்கு காரணம் பெட்டா, பீப்புள் ஃபார் எத்னிக்கல் ட்ரீட்மெண்ட் ஃபார் அனிமல்ஸ். இந்த அமைப்பு 1980 சட்ட வடிவம் பெற்று அமெரிக்காவினுடைய வெர்ஜீனியா மாநிலத்தினுடைய நார்ஃபோல்க் என்கக்கூடிய இடத்தில் உருவானது. இந்த பெட்டா என்கிற நிறுவனம் விலங்குகளுக்கு தொல்லை கொடுக்க கூடாது என்று இதன் பின்னணியிலே, இந்த ஜல்லிக்கட்டு தடையின் பின்னணியிலே இந்த அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய இந்த அமைப்பு தான் இருக்கிறது. ஆனால் இந்த அமைப்பினுடைய யோக்கியது என்ன தெரியுமா? தெருவிலே போகின்ற நாய்களை யாரும் உரிமை கொண்டாடாமல் போய்க் கொண்டிருக்கிறது என்று தெருநாய்களை பிடித்துக் கொண்டு வந்தவர்கள் அடைத்தார்கள். தெருவிலே போகிற பூனைகள், இப்படிப்பட்ட குரங்குகள் போன்ற விலங்குகளை கொண்டு வந்து அடைத்துவிட்டு உரிமையாளர்கள் 15 நாட்களுக்குள் வந்து இது எங்கள் நாய், எங்கள் பூனை, எங்கள் விலங்கு என்று சொல்லாவிட்டால் அதை கொல்லும் உரிமை ஒன்று கொண்டார்கள். 35 லட்சம் விலங்குகளை கொன்றதுதான் இந்த பெட்டா அமைப்பு. இந்த பெட்டா அமைப்பு இந்தியாவுடைய அனிமல் வெல்ஃபேர் போர்டை ஆட்சி படைத்துக் கொண்டிருக்கிறது. கிழக்கிந்திய கம்பெனிக்காரன் வந்தான், பின்னர் அவனுடைய ஆட்சி ஆங்கிலேய ஆட்சி அமைந்தது. இன்னைக்கு நான் கேட்கிறேன், இந்திய சர்க்கார் இந்திய மக்களுடைய வரிப்பணத்திலே, எங்கள் வரிப்பணத்திலே இருக்கக்கூடிய நடைபெறக்கூடிய அனிமல் வெல்ஃபேர் போர்டு மத்திய சர்க்காருக்கு கட்டுப்பட்டு தானே இருக்க வேண்டும். அதை இயக்குவது பெட்டா அமைப்பு. இந்த அமைப்பின் சார்பிலேதான் இந்த பிரச்சாரத்தை நடத்தினார்கள். அதாவது 2011ஆம் ஆண்டில் காட்சி பட்டியலில், விலங்குகள் காட்சி பட்டியலிலே இவற்றையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, சர்க்கஸிலே பயன்படுத்தக்கூடாது, இந்த மிருகங்களை காட்சி பொருள் ஆக்கக்கூடாது என்ற பட்டியலில் எங்கள் பிள்ளைகளாகிய எங்கள் காளை மாடுகளை சேர்த்தீர்கள். ஏன் எப்படி சொல்லுகிறான் பிள்ளைகளாகிய காளை மாடுகள் என்று சொல்லி?
4 நாட்களுக்கு முன்னாலே ஒரு செய்தி. அவர் பெயர் மருது. ரொம்ப ஆசையாக அந்த காளையை வளர்த்தார். நம்ம மார்நாடு வளர்க்கிற மாதிரி அவ்வளவு ஆசையாக வளர்த்தார். நல்ல அருமையான காளை மாடு. சண்முகன் என்று பெயர் வைத்து, முருகனின் பெயரை வைத்து அந்த காளை மாட்டை காலையிலே எழுந்திருக்கிற போதே அந்த மாட்டை தடவி கொடுத்து வீட்டோடு குல செல்வமாக வைத்திருந்தார். வறுமை வந்தது, பொருளாதார கஷ்டம் வந்தது. மாடு ரொம்ப அழகாக இருக்கும். வேறு வழி இல்லாமல் இந்த மாட்டை இன்னொருவருக்கு விற்று விட்டார், பக்கத்து ஊருக்கார். இந்த மாட்டை விற்றதற்கு பிறகு மருது வீட்டு காளையை பக்கத்து ஊருக்காரர் கொண்டு போனார். அது போக முடியாது என்று அடம் பிடித்தது. எப்படியோ வலுக்கட்டாயமாக அந்த ஊருக்கு கொண்டு போய் சேர்த்து விட்டார்கள். கண்களிலே இருந்து கண்ணீர் வந்து கொண்டே இருந்தது அந்த மாட்டுக்கு. நான் அப்பொழுதுதான் நினைத்தேன், பத்திரிகையில் படித்த போது, வாயில் கடைமடி நடுநா நடுங்க ஆவிற் கடைமடி உகுநீர் நெஞ்சி சுடத்தான் தன் அரும்பரல் புதல்வனை ஆழியில் மடித்தோன்னு படிச்சமே. காராம்பசுவின் கண்களிலே இருந்து கண்ணீர் வந்தபோது அந்த கண்ணீருக்கு காரணத்தை காணும் பொங்கலான இன்று ஒரு தரப்பினர் மகிழ்ச்சியுடன் இந்த நாளை கொண்டாடி வருகின்றனர். ஆனால் மதுரை, சிவகங்கை போன்ற மாவட்டங்களை சேர்ந்த மறுதரப்பினர் காணும் பொங்கலான இன்று ஜல்லிக்கட்டை காணாத பொங்கலாக அவர்கள் ஒருவித சோகத்தோடு இந்த நாளை அவர்கள் அனுபவித்து வருகின்றனர் அப்படின்னு சொல்லலாம்.